Hey friends, வணக்கம் வெல்கம் டு ஐஏடி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல் நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு பிராஸ் திங்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது முன்னாடி காலத்துல இந்த பிராஸ் ஐட்டம் தான் எல்லாமே சமைச்சிருக்காங்க, எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து நம்மளோட கன்வீனியன்ட்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுக்கப்புறம் அலுமினியம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கம்மியா தான் இருக்கு, ஏன்னா அங்க நியூட்ரன்ஸ் ஃபுல்லா நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை பத்தி பார்ப்போம். இது எல்லாமே என்னோட ஃபேமிலி எங்க பாட்டி யூஸ் பண்ண பாத்திரம். இது எல்லாமே ஒரு 78 இயர்ஸ் ஓல்டான பாத்திரம். ஸோ என்னன்றதை பார்த்துருவோம். இதுக்கு பேரு மாட விளக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாட விளக்கு வந்து நம்ம தூண்ல எல்லாம் இந்த மாதிரி சின்ன கேப் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அங்க வந்து வைக்கிறது. ஸோ அது வந்து இந்த விளக்கோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 550 கிராம்ஸ் இருந்தது, 550 கிராம்ஸ் இருந்தது. அதான் 1/2 கிலோ கிட்ட இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிண்ணம்னு சொல்லியிருந்தாங்க. பொரியல்லாம் வந்து வச்சுக்கலாம், இல்லாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இந்த மாதிரி பாத்திரத்தை தான் கொஞ்சம் ஹீட் பண்ணி ஆயில் எல்லாம் போட்டு இது பண்ணதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாத்திரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சர்வ் பண்றதுக்கு கம்மியான குவான்டிட்டியில ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கரண்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான ஒரு கரண்டின்னு சொல்லலாம். பிகாஸ் இது 130 இயர்ஸோ 120 இயர்ஸோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பாட்டியோட அம்மாவோ பாட்டியோ அவங்கள்ட்ட தான் இந்த கரண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப எவ்வளவு வருஷம் இருக்குன்னு வந்து பாருங்களேன். இது நார்மலான ஒரு யூட்டென்சில்ஸான பாத்திரம் தான், கொஞ்சம் அது ஓல்டானனால இந்த மாதிரி இருக்கு. இதை நான் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல. பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு டார்க்கா இருந்தாலும் நம்ம வந்து வாஷ் பண்றதை பொறுத்து தான். இந்த மாதிரி மாடல் பாத்திரம் இப்ப வந்து யாரும் வர்றது இல்லை. இப்ப நிறைய ஷாப்ல வந்து விசாரிச்சு பார்த்தாலும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் ரசம் பொரியல் அதெல்லாம் சர்வ் பண்றதுக்கு அப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பேரு வெண்ணெய் தாலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெண்ணெயில இதெல்லாம் கடைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாட்டி. ஸோ பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழியாவும் சைட்ல வந்து ஒரு இந்த கோன் ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குத்து சட்டி இல்ல போனி சட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் வாட்டர் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க போல, உப்பு தண்ணில, அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு. பட் வாஷ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரம் தான். இது வந்து ரொம்ப ஓல்டானது. உள்ள வந்து காப்பர் பூசிருப்பாங்க, வெளியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பித்தளை. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் ஓல்டானது. இந்த வாஷ் பண்ணிட்டு நான் அந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு போறேன் கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு உள்ள வந்து ஈயம் பூசல. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராடக்ட். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 kg இருந்தது இந்த பிராஸ் பித்தளை இட்லி பானை. ஸோ மூடி ஹெவியான வெயிட்டுங்க, ரொம்ப வெயிட்டா இருந்தது, திறக்கவே முடியல. ஆனா ரொம்ப இப்ப இருக்க டைட்டா இல்ல, சில லூஸ் ஃபிட்டா தான் இருந்தது. ஸோ இதுல எல்லாம் ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் போல. ஒரு 3 இட்லி சாப்பிட்டாலே போதும் பெரிய ஆளுங்கள்லாம். குழந்தைங்களுக்கு ஒரு இட்லி தாராளமா போதும், அந்த அளவுக்கு தான் இருந்தது. கீழே 5 மேல 7. மோஸ்ட்லி ஒரு 2008 இந்த அலுமினியம் இந்த மாதிரி பார்த்து தான் வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஹெவியான வெயிட்டா இருந்தது. இந்த சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹெவி யூஸ் தான் அது. அது எல்லாமே பாலிஷ் நம்ம ஒன்ஸ் போட்டோம்னா அது வந்து கிளீனா நீட்டா வந்துடும். பாலிஷ் போறதோட நம்மளே வந்து கிளீன் பண்ணும்போது நல்லா இருக்கும். இது வந்து 230 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் உள்ள மண்ணு போட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி காரைக்குடியில வாங்கின ஐட்டம்ஸ் தான். அவங்க மதுரையில இருந்து பாட்டி காரைக்குடியில இருந்து மொத்தமா திங்ஸ் அவங்களுக்கு மேரேஜ் அப்ப எல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்களே, அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் ஒரு 70 இயர்ஸ் ஓல்டான ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.